மோடிஜி அவர்கள் 2047 நம்ம நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும், நம்ம நாடு முன்னேறிய நாடாக இருக்க வேண்டும், அதற்கு நாம் ஒரு லட்சியம் இலக்காக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து வருகிற 25 ஆண்டுகள் அதை நோக்கி நம்முடைய பிரயாணம், நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை இன்றைக்கு கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேல மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகமாக இந்த நிகழ்ச்சியானது, இந்த யாத்திரை முடிவு தருவாயில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கேரண்டி வாகனம் இன்றைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறது. இந்த வாகனம் என்ன கேரண்டி கொடுக்கிறது? நம்முடைய பிரதமர் என்ன கேரண்டி கொடுக்கிறார்? ஒன்று, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமருடைய நலத்திட்டங்கள் சென்றடைய வேண்டும், அதுக்கு கேரண்டி கொடுக்கிறது, உத்தரவாதத்தை கொடுப்பது நம்முடைய பிரதமர். 2, நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக 2047 அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும், ப்ரோக்ரசிவ் கண்ட்ரியாக இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த உத்தரவாதத்தை கொடுப்பது நம்முடைய மோடிஜி அவர்களுடைய வாகனம். அதுக்காக தான் இந்த வாகனத்தில் ஆயுஷ்மான் பாரத் கார்டு, அதாவது பிரதமருடைய இன்சூரன்ஸ் திட்டம், 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் கார்டு நமக்கு எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. அப்படி யாராவது கொடுக்கலன்னா இந்த வாகனத்தில் பதிவு செய்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஆதார் கார்டினுடைய திருத்தங்கள் இந்த வாகனத்தில் பதிவு செய்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஓட்டர் லிஸ்ட்ல திருத்தங்கள் இந்த வாகனத்தில் பதிவு செய்யக்கூடும். மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் இந்த வாகனத்தில் பதிவு செய்யக்கூடும். உங்களுக்கு நமக்கு இன்றைக்கு மட்டுமே இந்த பகுதியில், இந்த அரங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே நம்முடைய பிரதமர் அவர்கள் 80 லட்சம் பெருமானம் உள்ள நலத்திட்டங்களை எந்தவித கேரண்டி இல்லாமல், யாரு அவருடைய கேரண்டி, நீங்க பேங்க்குக்கு நீங்க கேரண்டி கொடுக்க தேவையில்லை. கேரண்டி கொடுக்கிறது யாரு? நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கேரண்டி கொடுக்கிறார். அந்த கேரண்டியில நாம் தாய்மார்கள் அவர்கள் சுயமாக இருக்க வேண்டும், சுயமாக பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், அனைவரும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்பதற்காக தான் முத்ரா வங்கி திட்டத்தை செயல்படுத்தினார். அனைவருக்கும் பேங்க் கொடுக்கணும், பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஜன்தன் திட்டத்தின் கீழே எல்லாருக்குமே இலவசமாக பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அரசாங்கத்துடைய திட்டங்கள் நேரடியாக நமக்கு சேர்ற அளவுக்கு. அதே மாதிரி முத்ரா வங்கி திட்டம், சுயநிதி என்று சொல்லக்கூடிய தெருவாக்க வியாபாரிகள், தெருவாக்க காய்கறி கடை வச்சிருப்பாங்க, பூ விற்பாங்க, அல்லது தள்ளுவடி கடை வச்சிருப்பாங்க, டிஃபன் கடை, அவங்க எல்லாம் முன்னாடி கந்துக்காரங்கிட்ட போய் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. கந்துக்காரங்கிட்ட காலையில் 1000 ரூபாய் வாங்கினா அது 100 ரூபாய் எடுத்துட்டு 900 ரூபாய் கொடுப்பான். அப்போ சாயந்தரம் நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா அந்த நிலைமையை முற்றிலுமாக இன்றைக்கு மாற்றி காட்டியிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதனாலதான் நமக்கு இன்றைக்கு எந்தவித கேரண்டி இல்லாமல் முதல் தவணையாக 10,000 ரூபாய், அதை கட்டி முடிச்சுட்டா 20,000 ரூபாய், அதை கட்டி முடிச்சுட்டா 50,000 ரூபாய் சுயநிதியில கடன் கொடுக்கிறார். அதே போல பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே டெய்லரிங் பண்றவங்க, அல்லது நெசவு செய்யறவங்க, அல்லது பூ கட்டுறவங்க, இப்படி பண்றவங்க, நகை செய்கிற ஆசாரியார், அல்லது தச்சு வேலை செய்யறவங்க, மண்பாண்டம் செய்யறவங்க, செருப்பு, இப்படி ஒரு 18 விதமான தொழில செய்பவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, பயிற்சி நேரத்தில் அவங்களுக்கு நிதி உதவியும் கொடுத்து, அவர்களுக்கு 15,000 ரூபாய் கடனும், எந்தவித கேரண்டி இல்லாமல் கடனும் கொடுத்து தொழில்களை ஊக்குவிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும், உள்ளூர் பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய விஸ்வகர்மா திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஒவ்வொருவருக்குமே நம்ம கனவு என்னவா இருக்கிறது? ஒவ்வொருவருக்கும் வீடு வேணும் என்பது. அதை பிரதமர் அவர்களுடைய வீடு கட்டும் திட்டத்துல மோடி ஐயா வீடு கட்டி கொடுக்கிறார். வீடு கட்டணும்னா அந்த வீட்டுல டாய்லெட் கட்டி கொடுக்கிறார். அந்த வீட்டுல டாய்லெட் கட்டி கொடுத்தோன்னே வீட்டுல தண்ணி கனெக்ஷன், இலவசமா தண்ணி கனெக்ஷன் கொடுக்கிறார். இப்போ வீட்டுல வீடு கட்டணும்னா வீடு கொடுக்குறோம், டாய்லெட் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், கரண்ட் கொடுக்குறோம், அப்புறம் என்ன கொடுக்குறாங்க? கேஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது. விறகு அடுப்புல மழை நாள் இங்கெல்லாம் மழை மேட்டுப்பகுதியெல்லாம் மழை பெய்யும், மழையில நீங்க அடுப்புல விறகு அடுப்புல நம்ம சமையல் செய்ய முடியாது. அதனால 400 ரூபாய் சப்சிடியோட ஒவ்வொரு சிலிண்டரும் நீங்க வாங்கும்போது மார்க்கெட் விலை விட 400 ரூபாய் சப்சிடியோட நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இலவசமாக கேஸ் அனுப்பு திட்டத்தை கொடுத்து நம்ம நேரமா சமைச்சு கொடுக்கறதுக்கு, சமைச்சு கொடுத்து வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கனெக்ட், நீங்களும் வேலைக்கு போகலாம். நமக்கு அந்த
நுரையீரல் தொற்று நோயிலிருந்து நாமை பாதுகாப்பதற்காக இலவசமாக, அதாவது சுலபமாக நாம சமையல் செய்வதற்கு இலவச கேஸ் திட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் என்ன சொன்னேன், பிரதமர் என்ன பேர் கொடுக்கிறார், நம்ம அக்கா பேர்ல வீடு கட்டி கொடுத்து அம்மா பேர்ல பட்டா கொடுக்கிறாரு, இலவசமா டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு, அதே போல தண்ணி வசதி கொடுத்துருக்காரு, ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே இலவசமா கரண்ட் கொடுத்துறாரு, இலவசமா கேஸ் கொடுத்துறாரு. இதை போக நீங்க சுயமா தொழில் செய்வதற்கு முத்ரா கடன் திட்டம், தெருவான் வியாபாரிகளுக்கு கடன் திட்டம், விஸ்வகர்மாவுக்கு கடன் திட்டம், யாரெல்லாம் கேரண்டி யாரு கொடுக்குறா, நம்மளுடைய பிரதமருடைய மோடியினுடைய வாரண்டி வண்டி, பிரதமருடைய கேரண்டி வண்டியானது இங்க வந்திருக்கிறது. அந்த வண்டி நமக்கு கேரண்டி கொடுக்கிறது. இந்த திட்டத்தை ஏன்னா நம்ம 2047 முன்னேறி நாடாக இருக்கணும்னா ஏழைகளற்ற நாடாக இருக்க வேண்டும். ஏழைகள் அனைவரும் சமநிலையில் வர வேண்டும், அனைவருக்கும் வீடு வேண்டும், அனைவரும் தொழில் செய்ய வேண்டும், அனைவருடைய முன்னேற்றமும் வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2047 இன்னும் 25 ஆண்டுகள்ல நாம வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருக்க வேண்டியதை பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய ஹைவேஸ், பெரிய பெரிய விமான நிலையங்கள், சர்வதேச தரத்துல ரயில் நிலையங்கள், சந்திராயன்கள், நம்மளுடைய நாட்டினுடைய விஞ்ஞானிகள் நம்மளுடைய சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட சந்திராயன் 3 வெற்றிகரமாக நாம செலுத்தி இருக்கிறோம்.